டேட்டா டேட்டால இது கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்ன? ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது. ஸோ இது எதுக்காக கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அனாலிசிஸ்க்காக நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதுதான் இதோட டெஃபினிஷன். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் பேசிஸ் ஃபார் எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஒரு விஷயம் நமக்கு அதை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் நம்மளால அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திவாலிக்கு என்ன ஸ்வீட்ஸ் அதிகமா சேல் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அது எல்லா ஷாப்ல இருந்தும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எந்த ஸ்வீட்ஸ் அதிகமா சேல் ஆயிருக்குன்றத நம்ம ஒரு அனாலிசிஸா பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஒருவேளை நம்ம கலெக்ட் பண்ற டேட்டா சரியா இல்ல பத்தல. நான் ஸ்வீட்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஸ்வீட்ஸோட சேர்த்து மேபி பேஸ்ட்ரீஸ் இல்ல முறுக்கு அந்த மாதிரி ஏதாவது நம்ம சேர்த்து கலெக்ட் பண்ணி அதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது அது தப்பா இருக்கும். அது அடுத்த லைன்ல கொடுத்திருக்கோம். இன்அக்யூரேட் இல்லைன்னா இன்அடிக்குவேட், தப்பான டேட்டா இல்ல பத்தாத டேட்டா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது ஒரு தப்பான டிசிஷனுக்கு வந்துடும். டைப்ஸ் ஆஃப் டேட்டா, 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒன்னு பிரைமரி டேட்டா, இன்னொன்னு செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டா அப்படின்றது ஒரு பர்சன் கிட்ட இருந்து டைரக்டா கலெக்ட் பண்றது பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டானா ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை, ஒரு ரெக்கார்டா இருக்கிற டேட்டாவை நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிறது செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டாவை எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் நமக்கு தியரி கொஸ்டின்ஸ்ல வரும். ஸோ தியரி கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு இது நமக்கு என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சா போதும். ஹெட்டிங் எழுதிட்டு நம்மளே இதை ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிடலாம். டைரக்டா பர்சனல் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல இன்வெஸ்டிகேட்டரே போய் டைரக்டா அந்த பர்சனை இன்டர்வியூ பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. செகண்ட் மெத்தட் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூஸ். டைரக்டா அவங்களால போக முடியல. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நமக்கு அதிகமா டைமும் மணியும் தேவைப்படும். ஏன்னா நம்ம நேர போய் மீட் பண்ணி பேசணும். அதனால டைம் அண்ட் மணி அதிகமா செலவாகும். செகண்ட் மெத்தட் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. ஸோ நம்மளால போக முடியல, நமக்கு பதில் வேற யாராவது அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்ல சில பர்சன்ஸ் டைரக்டா இன்டர்வியூ கொடுக்க ரெடி இல்லை அப்படின்னும் போது நம்ம இன்டைரக்டா அப்ரோச் பண்ணி வேற பர்சன்ஸ் மூலியமா அப்ரோச் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குவோம். இதுதான் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிற ஒரு பர்சன் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா அவங்க டைரக்டா கொடுக்க மாட்டாங்கன்ற ரீசன் வச்சுட்டு நம்ம இன்னொரு பர்சன்ஸ் அனுப்புவோம். இப்ப இதுலயும் என்ன ஆகும்னா டைம் அதிகமா கன்சியூம் ஆகும். ஏன்னா டைரக்டா போகணும். இன்னொரு பர்சன்ஸை நம்ம அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நம்மளால அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகி கேட்க முடியலன்னா அங்க இருக்கிற லோக்கல் ஏஜென்ட் இல்ல யாராவது ஒரு பர்சனை நம்ம அலோகேட் பண்ணி அவங்க மூலியமா அதை இன்டர்வியூ கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கலெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பர்சனை நம்ம அப்பாயிண்ட் பண்றோம், அங்க இருக்க லோக்கல் ஏஜென்சி மூலமா அப்பாயிண்ட் பண்றோம். ஸோ மணி எக்ஸஸா செலவாகும். அடுத்து மெயில் கொஸ்டினர் மெத்தட். நம்ம மெயில் அனுப்பி, இப்ப எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்றதுனால ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை மெயில் அனுப்பி அந்த சர்வேவை அவங்கள ஃபில் பண்ண சொல்லி நம்ம அனுப்பலாம். ஸோ இப்படியும் வாங்கலாம். ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். இதுவும் பர்சன்ஸ் அனுப்பி கலெக்ட் பண்ணிக்கிற மெத்தட் தான். இதுவும் காஸ்ட்லி. ஏன்னா அந்த எனுமரேட்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். இதெல்லாம் பிரைமரி, நம்ம டைரக்டா போய் வாங்குறோம். இதெல்லாம் பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்றது பப்ளிஷ்டு சோர்சஸ்ல இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா அன்பப்ளிஷ்டு. பிரைமரி டேட்டா எது வழியா எடுக்கலாம்னு பார்த்தோம்னா டைரக்டா இன்டர்வியூ இல்ல இன்டைரக்ட் இன்டர்வியூ, டெலிபோனிக் இன்டர்வியூ, மெயில்ல இன்டர்வியூ அப்படிலாம் எடுத்தோம். செகண்டரி டேட்டாவை எதுல இருந்து எடுக்கிறோம்னா பப்ளிஷ்டு சோர்சஸ்ல இருந்தும் அன்பப்ளிஷ்டு சோர்சஸ்ல இருந்தும் எடுக்கிறோம். பப்ளிஷ்டு சோர்சஸ் அப்படின்றது யுஎன்ஓ ரிப்போர்ட்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்ட்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல எவ்வளவு பேர் சிக்கா இருந்தாங்க, எவ்வளவு பேர் ரெக்கவர் ஆனாங்க அப்படின்னா நம்மளால இதை டைரக்டா போய் யார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்க முடியாது. பட் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெக்கார்ட்ல இருக்கும், அங்கிருந்து நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் அன்பப்ளிஷ்டு சோர்சஸ். அன்பப்ளிஷ்டு சோர்சஸ்ன்றது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வாங்கியிருப்பாங்க, ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. பட் அந்த ரெக்கார்டு பப்ளிஷ் ஆகாம இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே நடந்திருக்காது, அது சும்மா இருக்கும். ஸோ இந்த செகண்டரி டேட்டா வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது ரிலேயபிளா இருக்காது. ஏன்னா அது பர்சன் கிட்ட நம்ம டைரக்டா வாங்கல, ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த டேட்டால இருந்து எடுக்கிறோம். ஸோ ரிலேயபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.
அடுத்தது நமக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவையானதாகவும் இருக்காது. அவங்க வேற பர்பஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. நம்ம பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. நெக்ஸ்ட் அதான் என்ன பர்பஸ். அப்புறம் நமக்கு பத்தாது. நமக்கு தேவையானது 100 டேட்டானா அங்க 60 டேட்டா இருக்கும். ஸோ பத்தாது. இதெல்லாம் அதோட ப்ராப்ளம். செகண்டரி டேட்டால இருக்கிற ப்ராப்ளம். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.